பெரம்பூர், அதுக்கப்புறம் மாதாவரம், பால்பனை இது வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் உள்ள எல்லா லேண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20% வந்து லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த மாதாவரம் தான் மெயின் ஹப்பா இருக்குது. இந்த லைனும் சரி, ரெட் லைனும் சரி, 2 லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதாவரத்துல இருந்து தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதாவரத்துல இருந்து அந்த ஏரியா போகிற மெட்ரோ லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட்லேருந்து வரது சோழிங்கநல்லூர் வரைக்கும் வந்து சோழிங்கநல்லூர் வந்து ஒரு ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சோழிங்கநல்லூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெரும்பாக்கம், மேடவாக்கம், கோயிலம்பாக்கம், கீழ்கட்டளை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், அப்படி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து கனெக்ட் ஆகி அதுலேருந்து ஆலந்தூர் போய் ஆலந்தூர்ல இருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎல்எஃப் வழியா ராமாபுரம் வழியா வந்து போரூர்ல வந்து கனெக்ட் ஆகுது. போரூர்ல கனெக்ட் ஆகி அந்த லொடி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அது வந்து போரூர்ல இருந்து கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போரூர் ஜங்ஷனு, வலசரவாக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, அண்ணா நகர், திருமங்கலம், அந்த லொடி பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் வந்து இந்த லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் உள்ள எல்லா லேண்ட் வழியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்.